குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் ஏஜி என்ற 2 எழுத்துக்கு தனி மரியாதை உண்டு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கடைசி வரையில் நீர் அந்த தலைவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஞான உபதேசம் செய்தார். இன்றைய வரையில் அது எனக்கு ஞான பாடமாக அமைந்து விட்டது. அவனை மட்டும் நீ மந்திரி ஆக்கிடாதீங்க, பின்னாளில் அவன் உனக்கு கீழ் விளைவிப்பான் என்று சொன்னார். ஏஜியினுடைய எல்லா பேச்சையும் கேட்டவர் கலைஞர். அது கேட்காமல் விட்டதால் பெருந்தொல்லையை அவன் கொடுத்தே விட்டான் தலைவருக்கு. நான் அதிகமாக இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டவன் அல்ல, ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் தந்தையும் நீங்களும் ஆற்றியிருக்கிற தொண்டுக்கு இந்த சமுதாயம் என்றைக்கும் சத்தியவானாக நியாயவானாக தரந்து கொள்ள வேண்டும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு மகத்தான காரியத்தை நம்முடைய தளபதியார் அவர்கள் நிகழ்த்திவிட்டு வந்திருக்கிறார்கள். தியாக வேள்வி கொண்டவர்களாக கருதப்பட்ட 21 பேருக்கு மணிமண்டபம் கட்டி சிலை வைத்து அந்த சிலைகளுக்கெல்லாம் மாலையிட்டு அந்த சிலை வீட்டுக்காரர்களுக்கு வீட்டில் வரவேற்று நிதி வழங்கி அவர்களுக்கெல்லாம் பாராட்டை தெரிவித்து ஒரு கண்கவர் கட்டிடத்தையும் திறந்து வைத்துவிட்டு அண்ணன் ஏஜி அவர்கள் நினைவாக கட்டப்பட்டிருக்கிற மண்டபத்திலும் அந்த மண்டபத்திலே அவர் ஓங்கி நிற்கின்ற திருவுருவ சிலையும் திறந்து வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். அண்ணன் ஏஜியை பற்றி இந்த மாவட்டத்தில் அதிகம் சொல்ல தேவையில்லை. தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் ஏஜி என்ற 2 எழுத்துக்கு தனி மரியாதை உண்டு. அரசியலில் கரைபடாத கரம், மாசற்ற மனம், எவரிடத்திலும் மரியாதை காட்டுகின்ற பண்பு, கழக கொள்கையில் பற்று, அண்ணாவிடத்தில் பக்தி, கலைஞரிடத்தில் நம்பிக்கை, கழக தோழரிடத்தில் தோழமை, மக்களிடத்திலே பாசம், எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அப்பொறுப்பை செம்மையாக நடத்தி காட்டுகிற வல்லமை, இப்படி பல குணங்களை கொண்டவர்தான் அண்ணன் ஏ கோவிந்தசாமி அவர்கள். உழைப்பாளர் கட்சியிலே உதயமாகி அண்ணாவின் பரிசத்தால் கழகத்துக்கு கிடைத்திருக்கின்ற அற்புத மனிதர் அவர். அண்ணாவால் அதனால்தான் அன்று அண்ணா அவர்கள் மற்ற கழகத் தலைவர்களும் சிறையில் இருந்த பொழுது இயக்கத்தை நடத்துகிற பெரும் பொறுப்பை அண்ணா ஏஜி இடத்தில் நான் ஒப்படைத்தார். அவரிடம் நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு ஞான உபதேசத்தை செய்தார். ஒரு முறை கடலூரில் நான் ஒரு கூட்டம் பேசிவிட்டு நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி வீட்டுக்கு சாப்பிட போனோம். வெளியில் சாப்பாடு கிருஷ்ணமூர்த்தி எப்பவும் வீட்டில் சாப்பாடு போட மாட்டார். அவர் எங்கேயாவது ஹோட்டலில் வாங்கி சொல்லியிருந்தார். அது வரையில் உட்கார்ந்து இருந்தோம். அப்பொழுது என்னை தனியாக அழைத்து கொல்லைப்புறத்துக்கு போனார். அப்போ சொன்னார் ஏஜி அவர்கள், துரைமுருகன், நீ நன்றாக பேசுகிறாய், வக்கீலுக்கு படித்திருக்கிறாய், கலைஞரிடத்திலே மிக நட்பாக இருக்கிறாய், மரியாதையோடு இருக்கிறாய். எனக்கு தெரிந்த வரையில் கலைஞர் அவர்கள் உன் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன், அவரிடத்தில் யாரு மாசற்ற அன்பு வைக்கிறார்களோ அவரை கடைசி வரையில் காப்பாற்றுவார். எனவே எந்த சலனத்துக்கு ஆட்படாமல் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கடைசி வரையில் நீர் அந்த தலைவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஞான உபதேசம் செய்தார். இன்றைய வரையில் அது எனக்கு ஞான பாடமாக அமைந்து விட்டது. அப்படிப்பட்டவர் கடைசியாக உடல்நலமற்று இருந்த நேரத்தில்
அடிக்கடி சென்று பார்த்தோம். தலைவர் அவர்களோடு ஒரு நாள் கடைசியாக போகிற பொழுது அவர் இருக்கின்ற தருவாய், அப்பொழுது கலைஞரத்தை மெதுவாக சொன்னார், கலைஞர், நான் இனிமேல் பிழைக்க மாட்டேன். என் சமுதாயத்திற்கு நீங்கள்தான் காவலராக எனக்கு பிறகு அமைச்சரவையில் என் சமுதாயத்தை சார்ந்தவர்களை நியமிக்கும் போது ஒரு பேரை சொன்னார், அவனை மட்டும் நீ மந்திரி ஆக்கிடாதீங்க, பின்னாளில் அவன் உனக்கு கேடு விளைவிப்பான் என்று சொன்னார். ஏஜியினுடைய எல்லா பேச்சையும் கேட்டவர் கலைஞர். அதை கேட்காமல் விட்டதால் பெருந்தொல்லையை அவன் கொடுத்தே விட்டான் தலைவருக்கு. ஆனாலும் அவற்றை எல்லாம் செய்து கொண்டார். ஏஜி அவர்கள் சமுதாயத்தை வைத்து பிழைக்க தெரியாதவர், பிறரை கெடுக்க தெரியாதவர். ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழை அமைச்சராகவே இறந்து போனவர். அதனால்தான் இன்றும் மொழியூரில் விக்கிரவாண்டி பகுதிகளில் அவருக்குள்ள மரியாதையை நான் பார்த்திருக்கிறேன். இந்த முறையெல்லாம் சென்ற முறை விக்கிரவாண்டி தேர்தலுக்கு நான் பேச்சு கொண்டு வந்தேன். ஒரு ஊரில் நானும் ஜெகத்ராட்சிக்கும் பொன்முடிக்கு போனோம். அந்த ஊரில் கூட்டம் நடக்குது, ஒரு கலடாசம் நடந்து கொண்டது. இறங்கி என்னவென்று கேட்டேன். அந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு சொன்னார்கள், இந்த ரோடு ஏஜி போட்டது, இந்த தண்ணி எங்கள் குடிக்கிறதுக்கு அவர் போட்டது, இந்த பள்ளிக்கூடம் அவர் கட்டினது, இந்த பார்க் அவர் வைத்தது, எல்லாம் செய்து கொடுத்தவர் எங்களுக்கு ஏஜி. அவர் படத்தை போடாமல் ஏன் நீங்கள் நோட்டீஸ் போட்டீங்கன்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நியாயம்தான், உங்களுக்கு அவர் படத்தை போட்டு பெருசாக செய்கிறேன் என்று அவரிடத்திலே தெரிவித்தேன். அவருக்கு பிறகு மறுநாள் கூட்டம் போட்டு அந்த ஊரில் எவ்வளோ ஓட்டு வந்தது பின்னால் புகழேந்தி கேட்டேன். பெரும்பகுதி ஓட்டுக்கள் நமக்கு வந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த கலைஞர் சொன்னாரே, எனக்கு பின்னாலே என் சமுதாயத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று, அதை செய்திருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு இன்றைக்கு இவர்கள் வீரர்களாக மறைந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். அந்த குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாயை கொடுத்தவர் அவர், அவர்களுக்கு பென்ஷன் கொடுத்தவர் அவர். அதற்கு எந்த பாயிண்ட்டுக்காக அவர்கள் சண்டை போட்டு மடிந்தார்களோ, சட்டநாதன் கமிஷன் போட்டு அந்த 20% ஒரு காலத்தில் நாம் பிசியில் இருந்தோம், நம்மை எம்பிசியாக மாற்றியவர் கலைஞர் அவர்கள் தான். 2-3 பேர்கள் ஐஏஎஸ் ஆபீசர்களாக அமர்ந்து இருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை கலைஞர் செய்தவர். அவருக்கு பிறகு அந்த அம்மையாரை எம்எல்ஏ வாக்கி காட்டினார். அதற்கு பிறகு தம்பி சம்பத்தி ஆர் காட்டினார். ஆனால் இன்றைக்கு எங்க இருந்தாலும் ஏஜி மகன் தானே, அது மாற்ற முடியாது அல்லவா, எந்த கட்சிக்கு போனாலும். ஆகையினால் அந்த செய்து காட்டியிருக்கவர். அது மட்டுமல்ல, எந்தெந்த சமயத்தில் எதை செய்ய வேண்டுமோ இந்த சமுதாயத்துக்கு செய்தவர். ஒரு டிஜிபி ஒரு வன்னியரை கொண்டு வந்து உட்கார வைத்தவர். 120 வருஷங்கள் ஆன பல்கலைக்கழகத்துக்கு பொற்கோவை கொண்டு வைஸ் உட்கார வைத்தவர். அவருடைய வந்து கேபினெட்லேயே ஃபர்ஸ்ட் வைத்தியலிங்கத்தை கொண்டு வந்து உட்கார வைத்தவர். ஆகையினாலே அவரை பொறுத்தவரையில் எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை செய்கிறவர்கள். அந்த சமுதாயம் மட்டுமல்ல, இதே போல் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறது தென்புலத்திலே. அவைகளையும் நடத்துகின்ற பெருமை கலைஞர் கொண்டு, அந்த கலைஞருடைய வழியில் தப்பாமல் அடியெடுத்து வைக்கின்ற தளபதி அவர்கள், அதே அப்பனுக்கு தப்பாமல் அதே அப்பாவினுடைய வார்த்தையை காப்பாற்றுவதை போல் இன்றைக்கு இந்த வன்னிய பெருமக்களுடைய பெருமையை நிலைநாட்டுகிற வரையில் செய்து காட்டியிருக்கிறார் தலைவர் அவர்களே. நான் அதிகமாக இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டவன் அல்ல. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் தந்தையும் நீங்களும் ஆற்றியிருக்கிற தொண்டுக்கு இந்த சமுதாயம் என்றைக்கும்
சத்தியவானாக நியாயவானாக தரந்து கொள்ள வேண்டும். அது இல்லாவிட்டால் அவர் மனிதனாகவே இருக்க முடியாது. இதை விட வேறு எவரும் செய்துவிட முடியாது. நீண்ட நேரம் நான் அவற்றை எல்லாம் சொல்லி பேசுவதற்கு நேரமில்லை. தலைவர் அவர்கள் நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அனைவருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.